ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளோட எஸ்எஸ் எடிட்டிங் சேனலில் வந்து நம்ம இன்றைக்கி ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த ஃபோட்டோ எடிட்டிங் ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அந்த அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ளஸ் ஐக்கன் கீழே இருக்கனால அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4:5 இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்புறம் பேக்ரவுண்டுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க சும்மா. அப்புறம் கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட்னு இருக்குது அந்த ரைட் சைட் டவுனில். அந்த ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு நமக்கு இது வந்து எடிட்டிங் பேஜ் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடு வந்து ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. அந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து மீடியா ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதில் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து இந்த இமேஜை வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்கு அந்த டெலிகிராம் சேனலுக்கு உள்ளே போயிட்டு மேலே டாப்பில் ரைட் சைடு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச்சை கிளிக் பண்ணி நான் ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்டை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோக்கு தேவையான எல்லா ஃபோட்டோஸுமே உங்களுக்கு வந்துடும். சரியா? இந்த ஃபோட்டோ இமேஜ் எடிட்டிங் பண்ணதுக்குள்ளே ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துடும். சரி, இப்போ நம்ம வந்து எடிட் பண்ணோம். வெரி சிம்பிள் தான். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து இந்த ரைட் சைட் டவுனில் இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதில் ஆட் எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மேலே சர்ச் இருக்குது பாருங்கள், மேலே டாப்பில் ரைட்டு. அதில் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணுற போல் ஹியூ ஷிஃப்ட்டுன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த எஃபெக்ட் வரும். இதில் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கலர் வந்து ஸ்க்ரீனை பார்த்தீங்களா தெரியுது, அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகும் கைஸ். பார்த்தீங்களா, நம்ம வந்து இந்த கலரில் நம்ம செட் பண்ணிவிடுவோம் ப்ரிவியூவில் பார்த்த போல். இப்போது கலர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுடைய சென்டென்ஸ் நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. நம்ம இதில் வந்து மாமா பாப்பான்னு தான் நம்ம டைப் பண்ண போகிறோம் ப்ரிவியூவில் பார்த்த போலவே. பாருங்கள், எம்ஏ மாமா அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு மேலே வந்து இதில் உங்களுடைய ஃபாண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நம்ம வந்து நமக்கு பிடித்தவாறு ஃபாண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிடுவோம். கலர் வந்து அது பக்கத்தில் இருக்குது. அந்த கலர் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். கலர் ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்றவாறு க்ளோ எஃபெக்ட் இதாகணும். அதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் இருக்குல்ல, அந்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்கள சர்க்கிளுக்கு உள்ள கலர், அந்த கலர் கொடுக்காம இது வந்து ஒயிட் கலரில் இருக்கணும். ஒயிட் கலரில் தான் இருக்கணும். டெக்ஸ்ட் வந்து எப்போவுமே ஒயிட் கலரில் இருக்கட்டு. இது டிக் பண்ணிவிடும். இப்போ வந்து இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இந்த ஆப்ஷன் லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. ரைட் சைடு இதில் வந்து நமக்கு ரொட்டேட் ஆப்ஷன் 2வது இருக்குது. அது வந்து நம்ம இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 3வது இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக்கிவிடும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. மூவ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி. சரி கைஸ், அது பிறகு நம்ம செட் பண்ண பிறகு இப்போ இதில் வந்து நம்ம அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடு. இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போய்ட்டு உங்களுக்கு மேலே சர்ச்சில் நீங்கள் வந்து நான் அடிக்கிற போல் க்ளோன்னு அடிங்க. GLOW க்ளோ எஃபெக்ட் வந்து செட் பண்ணிவிடுவோம். ஸ்டாண்டர்ட் செட்டிங் வந்து செட் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். ஆல்ஃபா வந்து நான் வந்து ஒரு 82 வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கலர் செலக்ட் பண்ணிடுங்க. ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் கலர் இருக்கும். அதில் வந்து உங்களுடைய அந்த சர்க்கிளுக்கு என்ன கலர் கொடுத்தீங்களோ அதுதான். நம்ம இப்போ வந்து க்ரீன் கலர் தான் கொடுத்தோம். அதனால் வந்து நம்ம அந்த க்ரீன் கலரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிடுங்க.
அதுக்கப்புறம் அந்த ஹார்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹார்னஸோட வேல்யூ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க கைஸ். நம்ம வந்து இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி இருக்கட்டு. அதுக்கப்புறம் ரேடியஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சரி, இது வந்து நம்ம ஒரு க்ளோ எஃபெக்ட் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு காப்பி செட் பண்ணிவிடுவோம். காப்பி எடுத்துடணும். இதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த பாட்ஸ், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு டூப்ளிகேட் செட் பண்ணிவிடுங்க. அந்த டூப்ளிகேட் லேயர் காப்பி லேயர் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இந்த காப்பி லேயர் கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து செட் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து பாப்பான்னு செட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு என்ன தேவையோ அதை அடிச்சிடுங்க கரெக்டாக. இப்போ வந்து கரெக்டாக இப்போ ரெடி ஆகிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிட்டோம். சரி கைஸ், இப்போ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். மேலே டாப்பில் ரைட் சைடுக்கு அந்த ஆரோ ஐக்கான் கிளிக் பண்ணி நீங்கள் கரண்ட் இமேஜ்னு அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிரும் கைஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் SS எடிட்டிங்.